ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த மதரசாவிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கம்பமா நகரிலே ஒவ்வொரு தெருவிற்கும் பல நிஸ்வான் மதரசாக்கள் பெண்களுக்கென்று இயங்கினாலும் ரவுலத்துல் ஜன்னா சொர்க்கத்தின் தோட்டம் என்கிற அந்த பெயருக்கேற்ப மதரசாக்களின் இந்த கம்பத்திலே ஒரு முன்மாதிரி மதரசாவாக கண்டிப்புக்கு கண்டிப்பும் தரமான கல்வியை இந்த பெண் சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த முயற்சியும், அதற்காக பல்வேறு முன்னெடுப்புகள், முயற்சிகள், உழைப்புகள், பல சவால்களை எதிர்கொண்டு இந்த மதரசா ரவுலத்துல் ஜன்னா மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. அல்லாஹு தாலா இந்த மதரசா கியாமத் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. இங்கு ஓதக்கூடிய மாணவிகள் தலை சிறந்த ஆலிமாக்களாக இது போன்ற பல நூற்றுக்கணக்கான மதரசாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய சமுதாயத்தை, அவர்களுடைய வீட்டை, அவர்கள் சார்ந்திருக்கிற இடத்தை தீன் நிரம்பிய இடமாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய, நபியை நேசிக்கக்கூடிய காதலர்கள் நிறைந்த ஒரு இடமாக அல்லாஹ் இந்த ஆலிமாக்களின் மூலமாக, முபல்லிகாக்களின் மூலமாக, முஅல்லமாக்களின் மூலமாக ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா அவருடைய ஹிதுமாத்துகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அற்புதமான வரவேற்பையும் அழகான கராத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அற்புதமான கீதத்தையும் படைத்து, இன்னும் மதரசாவுடைய சில தகவல்கள், சில ஒழுக்க நெறிகளையும் சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பயிற்சி உஸ்தாதுமார்கள், மாணவிகள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. இன்றைக்கு ஒரு சவாலான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி தன்னுடைய அத்தாட்சியிலே கட்டுப்பட்டது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எதை தன்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான்? வான பூமியை படைத்தது அத்தாட்சி, கோள்களை படைத்தது அத்தாட்சி, மழை பெய்வது அல்லாஹுடைய அத்தாட்சி, இந்த பூமியில இருக்கக்கூடிய மலைகள் அல்லாஹுடைய அத்தாட்சி. இப்படி அல்லாஹுடைய அத்தாட்சி என்று பார்த்தால் அதன் வரிசை நீண்டு கொண்டே போகும். இந்த அத்தாட்சிகள் யாராலும் உருவாக்க முடியாது. வானம் பூமியை யாராலும் படைக்க முடியாது, மலையை யாராலும் வர வைக்க முடியாது, மலைகளை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நிற்க வைக்க முடியாது. இதுவெல்லாம் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம். அதனால் தான் அல்லாஹ் அதையெல்லாம் அத்தாட்சி என்று சொல்கிறான். அப்படி அந்த அத்தாட்சிகளின் வரிசையிலே அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்களிலிருந்து ஒரு ஜோடியை படைத்திருப்பது என்பது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டு கணவன் மனைவி திருமணத்தின் மூலமாக இணைந்து தீன் நெறியோடு வாழ்வது என்பது, அவர்கள் மனங்கள் இணைந்து வாழ்வது என்பது அது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களிலிருந்து ஜோடியை நாம் படைத்திருப்பது இது அல்லாஹ்வின் அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஏன் இந்த பந்தம்,
குடும்ப வாழ்க்கை என்கிற இந்த கணவன் மனைவி என்கிற பந்தம் ஏன் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது லி தஸ்குனு இலைஹா, ஒரு மனைவியின் மூலம் நீங்கள் மன நிம்மதியை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ்வே போடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதில் சிந்திப்பவர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு இதிலே ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி ஆயாத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மன நிம்மதிக்கான ஒரு அடிப்படை. மன நிம்மதி பெற வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், குடும்ப வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக மாறிவிட்டது. கணவன் மனைவிக்கு மத்தியில சரியான புரிதல் இல்லை. இங்கு பெண்கள் நிரம்பி இருப்பதால் பெண்களுக்கான குடும்பம் சார்ந்த, குடும்ப வாழ்க்கை சார்ந்த சில விஷயங்களை நாம் பரிமாறுகிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு அற்புதமான துஆவை கற்றுக் கொடுக்கிறான். என்ன துஆ? வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நல்லடியார்கள் இப்படி துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்வார்கள்? யா அல்லாஹ், எங்களுக்கு எங்கள் மனைவிமார்களின் மூலமாக, எங்களுடைய சந்ததிகள் குழந்தை செல்வத்தின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ தருவாயாக என்று நல்லடியார்கள் துஆ செய்வார்கள். அது மட்டுமல்ல, நல்ல முத்தகீன்கள் தக்வாதாரிகளுக்கு எங்களை தலைவராக ஆக்குவாயாக என்று நல்லடியார்கள் துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப பெண்கள் என்பவர்கள், மனைவிமார்கள் என்பவர்கள் அவர்களுடைய கணவன்கார்களுக்கு கண் குளிர்ச்சியாக வேண்டும் என்று துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் காட்டி கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்த மனைவிமார்களை, பெண்களை அவருடைய கணவன்மார்களுக்கு கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மதாஉன், இந்த உலகம் என்பது இன்பகரமானது, இந்த உலகம் என்பது இன்பகரமானது. வகைரு மதாயிஹா, இந்த உலகத்தின் இன்பங்களிலேயே சிறந்த இன்பம் அல் மர்அத்து சாலிஹா என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலிஹான பெண் என்றார்கள். உலக இன்பங்களிலேயே ஆகச் சிறந்த இன்பம் எது தெரியுமா? சாலிஹான பெண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சாலிஹான பெண்களாக அல்லாஹ் நம்முடைய பெண்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் சீதேவி என்பதற்கு அடையாளம் 3 என்றார்கள். ஒரு மனுஷன் சீதேவியானவன், நல்லவன், பாக்கியசாலி என்பதற்கு 3 அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல் அடையாளம் அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான மனைவி ஒருவனுக்கு அமைந்து விட்டால் அவன் பாக்கியசாலி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க வல் மஸ்கனு சாலிஹ், ஒரு நல்ல தங்குவதற்கு வீடு, மன நிம்மதியான ஒரு வீடு அமைந்து விட்டால் அவன் பாக்கியசாலி. மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள் வல் மர்கபு சாலிஹ், நல்ல வாகனம் அமைந்தால் அவன் பாக்கியசாலி. சாலிஹான பெண் அமைந்தால் அவன் பாக்கியசாலி, நல்ல வீடு அமைந்தால் அவன் பாக்கியசாலி, நல்ல வாகனம் அமைந்தால் அவன் பாக்கியசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தன் மூதேவி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி மாற்றமா சொன்னாங்க, அவனுக்கு கெட்ட மனைவி அமைந்து விடுவது என்றார்கள். ஒரு மனுஷனுக்கு கெட்ட மனைவி அமைந்து சரியான வீடு இல்லை, சரியான வாகனம் இல்லை என்றால் அது அவனுடைய மூதேவித்தனத்தினுடைய அடையாளம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெண்கள் என்பவர்கள் சாலிஹானவர்களாக உருவாக வேண்டும், நல்லடியார்களாக உருவாக வேண்டும். ஒரு இஸ்லாத்தினுடைய பண்பு மிக்கவர்களாக உருவாகினால் அவர்கள் தாங்கள் செல்கிற அந்த வீட்டிலே கணவன்மாரையும் திருத்தி விடுவார்கள், தாங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கி விடுவார்கள், தங்கள் குடும்பத்தையே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு சிறந்த பெண்கள் அவர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய பெண்களை அப்படிப்பட்ட சாலிஹான பெண்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைக்கு கணவன்மார்களிடத்துல நிறைய குறைகள் இருந்தாலும் பெண்கள் இன்னைக்கு ரொம்ப விழிப்படைஞ்சிட்டாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலத்துல கணவன்மார்கள் தலாக் விடுவது அதிகமாக இருந்தது. அவங்களோட வாழ மாட்டேன், நீ தலாக் என்று மனைவியை பார்த்து தலாக் சொல்லுகிற வழக்கம் அதிகமாக இருந்தது போய்
இன்றைக்கு பெண்கள் நான் இவரோடலாம் வாழ முடியாது, இவர் கூடலாம் வாழ முடியாது, எனக்கு குழு வாங்கி கொடுங்க, இவர் கூட என்னால வாழ முடியாது என்று கணவன் பெண்ணை துன்புறுத்துவதை தாண்டி பெண் கணவனை துன்புறுத்துகிற அளவுக்கு காலம் மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க, ஆச்சரியமான ஒரு துஆ. ரசூலுல்லாஹ் இப்படி துஆ கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இம்ரஅத்தின் துஷீபனி கப்லல் மஷி. அதாவது எனக்கு நரமுடி வந்து வயசான கிழவனாகிறதுக்கு முன்னாடி எனக்கு நரைமுடி வர வைக்கிற என்னை கிழவனாக்குற பெண்ணை விட்டு என்னை பாதுகாப்பாயாகன்னு துவா செஞ்சாங்களாம். எப்படி துவா? என்ன துவா? எனக்கு வயசாகி கிழவனாகி நரமுடி வருவதற்கு முன்னதாக என்னை இளமையான காலகட்டத்திலேயே என்னை கிழவனாக்குகிற பெண்ணை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னொரு துவாவை கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு அப்படிதான் ஆயிருச்சு. பெண்களுக்கு ஒரு அடக்கம் இல்லை, பொறுமை இல்லை, குடும்பத்தை அந்த சூழ்நிலையை புரிந்து அனுசரிப்பதில்லை, துன்யாவுடைய மோகம் நிரம்பி விட்டது. கணவனை படுத்துகிற பாடில் அவன் ஹராமான வழியிலே போவதை பார்க்கிறோம், வட்டியிலே விழுவதை பார்க்கிறோம், தவறான வியாபாரத்திலே போய் விழுவதை பார்க்கிறோம். இப்படி பெண்கள் சாலிகான பெண்களாக இருப்பது போய் இன்றைக்கு மோசமான பெண்களாக இந்த சமுதாயத்திலே மாறி வருகிற அவல நிலையை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனுஷன் வந்து கேட்டார், நகைச்சுவையா கேட்டார், நிக்காஹ்னா என்னன்னு கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிக்காஹ்னா லுசூமு மஹர்னாங்க. நிக்காஹ்னா லுசூமு மஹர், ஒருத்தர் நிக்கா முடிக்கணும்னா மஹர் கடமையாயிரும்னு சொன்னாங்க. அடுத்து கேட்டாங்க, அடுத்து என்னன்னு கேட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க நகைச்சுவையா, சுரூரு ஷஹர், ஒரு மாச சந்தோஷம் அப்படின்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர் கேட்டார், பிறகு என்னன்னு கேட்டாரு. ஹுமூமு தஹர், காலம் முழுக்க கவலை தான் அப்படின்ட்டாங்க. பிறகு மீண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பிறகு என்னன்னு கேட்டாங்க. பிறகு என்ன? காலம் முழுக்க கவலை. குசூரு லஹர், முதுகெலும்பு உடஞ்சிரும் அப்படின்ட்டாங்க. பிறகு என்ன அப்படின்னு கேட்டாங்க. துஹூலு கபர், நேரா கபருக்கு போக வேண்டியதான் அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு நகைச்சுவையாக சொல்வதை கிதாபுகளில் பார்க்கிறோம். அன்றைக்கு அவர் நகைச்சுவையாக சொன்னார்கள், இன்றைக்கு அதுதான் இயல்பான நிலையாக இருக்கிறது. எதற்கு சொல்ல வருவோம் என்றால், இன்றைக்கு குழுக்கள் அதிகமாகிவிட்டது. திருமணமா என்ன செய்யுது? ஒரு நாள் கூட ஆகல, ஒரு வாரத்துல குழு கேட்டு திரிகிற எத்தனையோ பெண்கள் ஒரு மாதத்துல நான் இவரோட வாழ மாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்டா, வீட்டுல ஏசி வாங்கி வைக்கல, ஏசியே இல்லைன்னு குழு கேட்கிறாங்க, இவரோட மனமுறிவை கேட்கிறாங்க. எனக்கு இது வாங்கி தரல, மேக்கப் செட்டு வாங்கி தரல, அதனால இவரோட நான் வாழ மாட்டேன். என்ன கேட்கிற நேரத்துல என்ன கூட்டிட்டு போய் வெளியே அவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு, சுத்துறாரு, சுத்த மாட்டாரு, அதனால இவரோட வாழ மாட்டேன். இவர் ஏன் பேச்ச கேட்க மாட்டாரு, அவங்க அம்மா பேச்ச தான் கேட்கிறாரு, அதனால இவரோட வாழ மாட்டேன். இவர் தனி கொடுத்துறோம் கூப்பிட்டா, எங்க அம்மா வீட்டோட கூப்பிட்டா இவர் அப்படி வரமாட்டேன்னு சொல்றாரு, அதனால நான் இவரோட வாழ மாட்டேன்ட்டு துன்யா ரீதியான காரணங்களுக்காக, தன்னுடைய சுகத்திற்காக இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் திருமணம் முடித்து மிக குறைவான நாட்களில் கணவனை விட்டு பிரிந்து வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா இம்ராத்தின், ஐயுமா இம்ராத்தின், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கண்டனத்தை நபி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இன்றைக்கு பெண்கள் அதிகமாக குழு கேட்கிற அவல நிலையை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா இம்ராத்தின், எந்த பெண் சஅலத்து ஜௌஜஹா, தன் கணவனிடத்திலே கேட்கிறார், தலாக்கஹா, தலாக்கு கேட்கிறார், நான் உன்னோட வாழ முடியாது, எனக்கு நீ விடுதலை கொடுத்து விடு என்று யார் தலாக்கை எந்த பெண் தன் கணவனிடத்திலே கேட்கிறார், ஃபீ கைரி மா பாஸி, மார்க்க ரீதியான எந்த காரணமும் இல்லாமல் தன் சுயத்திற்காக தன் கணவனிடத்திலே எந்த பெண் தலாக்கை கேட்கிறாரோ, நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாசனை அந்த பெண்ணின் மீது ஹராம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. பெண்கள் அப்ப எந்த மார்க்க ரீதியான காரணம் இல்லாமல் கணவனிடத்திலே ஹுலு தலாக்கை கேட்கிற அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் வாசனை ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கண்டனத்திற்குரிய விஷயம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் தலாக்கு விடுறதையே ரசூலுல்லாஹ் கடுமையாக தான் சொல்லி இருக்கிறாங்க.
அஹப்புல் ஹலால் அதாவது ஹலால்லையே அல்லாஹ் அபுகலுல் ஹலாலி இந்தல்லாஹி அத்தலாக்குன்னாங்க. அபுகலுல் ஹலாலி இந்தல்லாஹி, ஒரு கணவன் மனைவிக்கு தலாக்கு விடுறது ஹலால் தான். ஆனா அந்த ஹலாலை செய்தாலே அல்லாவை மிகவும் கோபப்படுத்துகிற ஹலால் நாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கணவன் மனைவிக்கு தலாக் விடுவதையே ஹலாலிலேயே அல்லாவை கோபப்படுத்தக்கூடிய ஹலால் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்திலே வாழ முடியாது என்று தன்னுடைய அற்ப காரணங்களுக்காக அந்த மன விடுதலையை கேட்பது என்பது அவரின் மீது சொர்க்கத்தின் வாசனை ஹராம் என்று சொல்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய கண்டனத்திற்குரிய விஷயம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவு அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் ரலியல்லாஹு ஒரு சஹாபி ஷாம் தேசத்துக்கு போயிட்டு வர்றாங்க. ஷாம் தேசத்துக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க மதீனாவுக்கு வந்தவொடனே ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்யறாங்க. சஜிதா செய்ய முயற்சி செய்யறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா ஹாதா யா முஆத், முஆதே இது என்ன, நீங்க ஷாமுக்கு போயிட்டு வந்தீங்க, ஏதோ சஜிதா செய்ய ட்ரை பண்றீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஷாமுக்கு போனேன், அங்க என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் எல்லாம் அவர்களுடைய பாதிரிமார்களுக்கு அவர்களுடைய தலைவர்களுக்கு சஜிதா செய்வதை நான் பார்த்தேன். நான் மனதிலே நினைத்து கொண்டேன், மதீனாவுக்கு வந்தா நம்ம தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஜிதா செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன், எனவே தான் நான் இப்படி செய்ய முயற்சி செய்தேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத் ஃபலா தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள். فإني لو كنت آمرا أحدا أن يسجد لغير الله, அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சஜிதா செய்வதற்கு நான் கட்டளையிட அனுமதித்திருந்தால், நான் கட்டளையிட இருந்தால் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கடமை பாருங்கள். உலகத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்வது ஹராம், அது அனுமதி தரவில்லை. அப்படி அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதி தந்திருந்தால் மனைவிமார்கள் கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு கடமை ரொம்ப முக்கியமானது நம்ம யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்திய ஹக்க ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றாத வரை அல்லாஹ் தன்னை படைத்த ரப்புக்கு உடைய கடமையை செய்தவராக ஆக மாட்டார் என்றார்கள். கணவனுடைய ஹக்கில் குறை வச்சுட்டா என்னதான் இபாதத்துகள் செய்தால், என்னதான் வணக்க வழிபாடு செய்தாலும் கூட இறைவனுடைய ஹக்கை நிறைவேற்றியவராக அந்த பெண் ஆக மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை சிந்திக்கிற போது ஒரு மனைவி என்பவர், ஒரு பெண் என்பவர் தனக்கு திருமணம் முடிக்கப்பட்ட இந்த கணவனுடைய ஹக்கில் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், என்ன கேட்டேன், ஐயுன் நாசி ஆலம் ஹக்கன் அலல் மர்அத்தி யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உள்ளவர்கள் யார் என்று கேட்டேன். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உள்ளவர் யார் என்று கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜௌஜுஹா, அவளுடைய கணவன் என்றார்கள். ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உள்ளவர் அவருடைய கணவன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆணின் மீது அதிக உரிமை உள்ளவர்கள் யார் என்று கேட்டேன். ஒரு ஆணின் மீது அதிக உரிமை உள்ளவர் யார் என்று கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முஹுன்னாங்க, அவங்க அம்மான்னாங்க, அவருடைய தாய் என்றார்கள். நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணின் மீது அதிகம் உரிமை உள்ளவர் அவரின் கணவர், கணவரின் மீது அதிகம் உரிமை உள்ளவர் அவருடைய தாய் என்றார்கள். இன்னைக்கு பார்க்குற இங்கத்தான் சண்டை வருது. கல்யாணம் முடிச்சோன்னே அம்மாவை திருப்திப்படுத்துறதா மனைவியை திருப்திப்படுத்துறதான்ற பஞ்சாயத்து தான் மிகப்பெரிய குடும்பத்தின் சண்டையிலே வந்து முடிகிறது, தலாக்கிலே வந்து முடிகிறது. இந்த இடத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னை திருமணம் முடித்த கணவன் எந்த சூழ்நிலையிலேயும் என் காரணமாக
தன் தாயின் ஹக்கிலே குறை வைத்து நரகவாசியாகிவிடக் கூடாது என்று ஒரு பெண் மனதிலே ஆழமாக அவள் சிந்திக்க வேண்டும். எனக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் உரிமை, எனக்கு தான் எல்லாம். எப்படி நீங்க உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் செய்வீங்க, எப்படி உங்க அத்தாவுக்கு இப்படிலாம் செய்வீங்க, எப்படி உங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் செய்வீங்க என்று கேட்பதற்கு மார்க்கத்திலே இல்லை. என்னுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும், அதே நேரத்திலே தன் பெற்றெடுத்த தாயினுடைய ஹக்கிலே குறை வைத்தால் அந்த நேரத்திலே மனைவியாக இருப்பவர், எங்க அம்மா விஷயத்துல இப்படி நீங்க நடந்துக்கிறீங்க, இப்படி நடக்கக்கூடாது, அவங்களுடைய ஹக்கை இப்படி நிறைவேற்றணும், உங்களுடைய அத்தாவுடைய ஹக்களை இப்படி நிறைவேற்றணும், நீங்க இப்படி நடந்து கொண்டோம் என்று கணவனுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெண்கள் வர வேண்டுமே ஒழிய, கணவன் அவர் தாய் தந்தையரை விட்டு பிரிந்து வருவதற்கும் தாய் தந்தையர்களுடைய ஹக்கிலே குறை வைப்பதற்கு ஒரு பெண் காரணமாக இருந்தால் அந்த பெண்ணின் மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்டப்ப ஆயிஷா நாயகி சொன்ன ஒரே பதில், மனைவியின் ஹக்கிலே அதிக உரிமை உள்ளவர் கணவன், அந்த கணவனின் அதிக உரிமை உள்ளவர் அவருடைய தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் சிந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் ஆணா இருக்கிறவனுக்கு சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஒரு பெண் மிக இலகுவாக சொர்க்கத்திலே போக முடியும். ரசூலுல்லாஹ் ஒரே ஹதீஸ்ல உங்க எல்லாத்தையும் சொர்க்கவாசி ஆக்கிட்டாங்க. இந்த ஒரு ஹதீஸை நீங்க பின்பற்றினால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சொர்க்கவாசி ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸை பின்பற்றுகிற வாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் சரியாக தொழுதால், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் தன்னுடைய 5 நேர தொழுகையை சரியாக தொழுதால், வஸாமத் ஷஹ்ரஹா, அவளுடைய ஒரு வருடத்தில் அந்த ஒரு மாத நோன்பு ரமதான் நோன்பை சரிவர நோற்றால், வஹஸனத் ஃபர்ஜஹா, தன் மறைவிடத்தை ஹராமை விட்டு பாதுகாத்தால், வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டால். 4 விஷயம் தாங்க பெண்களாகிய நீங்க சொர்க்கவாசி ஆகிறதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல ஒரு 4 விஷயம் நீங்க செய்யுங்க, நீங்க எல்லாம் சொர்க்கவாசி, சொர்க்கம் உங்க மேல வாஜிபாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் சரியாக தொழுது, வஸாமத் ஷஹ்ரஹா, அந்த ரமதான் மாதம் முழுவதுமாக சரியாக நோன்பு வைத்து, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன் மறைவிடத்தை ஹராமான வழியிலே போவதை விட்டு பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, தன் கணவனுக்கு வழிபட்டால், கீல லஹா, நாளை மறுமையிலே அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுமாம், உதுகுலி அல் ஜன்னத மின் ஐய அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, பெண்ணே நீ சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் நுழைந்து கொள் என்று அல்லாஹ் சொல்வானா. சுப்ஹானல்லாஹ். இந்த 4 விஷயத்தை செஞ்சா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானால் நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, 4 விஷயம். ஆனால் அந்த 4 விஷயம் தான் கஷ்டமானது. 5 வக்து தொழுகிறது இருக்கு, அல்லாஹு அக்பர். அசத்து வீட்டில் 1008 வேலை இருக்குது. எங்களுக்கு கணவனுக்கு சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்கள நல்லது கெட்டதை பார்க்கணும், எல்லாம் இது போக நேரம் இருந்தால் தொழுகுவோம். அசரத்துன்றாங்க, நேரம் இருந்தால் தொழுகுவோம். எத்தனையோ வீடுகளிலே ஃபஜ்ர் கிடையாது, எத்தனையோ வீடுகளில் இஷா கிடையாது, 5 வக்தும் கிடையாது. ரொம்ப கஷ்டமான பரிதாபத்திற்குரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகை இல்லாத வீடு அது கபர் குழி, அது கபர், அது வீடு கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். எனவே அல்லாஹு தஆலா நபி அவர்கள் சொன்னதற்கேற்ப 5 நேரம் தொழுகக்கூடிய பெண்களாக நம்மையும் ஆக்கி நம் குடும்பத்தாரையும் ஆக்குகிற ஒரு தைரியமான வழிகாட்டக்கூடிய பெண்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஹஸனத் ஃபர்ஜஹான்றதா இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹராமான வழியில எவ்வளவு பேர் போயிடுறாங்க. அவல நிலை. ஓதி படித்து பட்டம் வாங்கிய பெண்கள் கூட சில நேரங்களிலே வழி தவறி ஹராமான வழியிலே போகிற செய்தியை கேள்விப்படுகிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், மறுமையை பயந்து கொள்ள வேண்டும், கபரை பயந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு பெண் சொர்க்கத்திற்கு போவதற்கு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சொர்க்கத்தில் நுழைவதற்கான வழிகாட்டுதலை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் வந்தாங்க. அவங்களுடைய சின்னம்மா ஒருத்தவங்க வந்தாங்க. ஒரு தேவை நிமித்தமாக வந்தாங்க. அப்போ அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கணவன் இருக்காரான்னு கேட்டாங்க. சொந்தக்கார பெண், உங்களுக்கு கணவன் இருக்கிறாரா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், எனக்கு கணவன் இருக்கிறாங்க. கணவருடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹக்கில் எந்த குறையும் வைக்கிறது இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன், அவங்களுடைய ஹக்கில் எந்த குறையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன், குறை வைக்கிறது இல்லை என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், ஃபந்துரி ஐன அன்தி மின்ஹு, உன் கணவர் விஷயத்திலே நீ எப்படி இருக்கிறாய் என்பதை நீ சீர்தூக்கி பார். இன்னமா ஹுவ ஜன்னத்துக வ நாருக, உன் கணவன் தான் உன்னுடைய சொர்க்கம், உன் கணவன் தான் உன்னுடைய நரகம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த வார்த்தையை மறந்து விட்டு வழி தவறி போகிற எவ்வளவோ சூழல். 3 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கணவனை விட்டுவிட்டு பிள்ளைகளை தவிக்க விட்டு வழி தவறி போகிற அந்த செய்தியை கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய பெண்கள் சமுதாயத்தை அல்லாஹ் வழிகேடை விட்டு அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. உள்ளமெல்லாம் ஈமானிய பற்றோடு எந்த நிலையிலையும் ஹராமிலே நாம் போய்விடாமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாயிக்கும் மின் அஹ்லில் ஜன்னah, உங்களுடைய பெண்களிலே சொர்க்கத்து பெண்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. சொர்க்கத்து பெண்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், எங்கள் பெண்களில் சொர்க்கவாசியான பெண்கள் யார் யா ரசூலுல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வதூதுல் வலூத் அல் ஊதத்து அலா ஜௌஜிஹா அல்லதி இதா ஆதத், அதிகமாக குழந்தை பெற்றெடுக்க கூடியவள். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அதிகமாக குழந்தை பெற்றெடுக்க கூடியவள். இரண்டாவது சொன்னாங்க அதிகமாக நேசிக்க கூடியவள். தன்னுடைய கணவன்மாரை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய, குழந்தை அதிகம் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண். அடுத்து சொன்னாங்க, கோபம் ஏற்பட்டால், அந்த பெண்ணுக்கு கோபம் ஏற்பட்டால், கணவனின் மூலமாக தீங்கு இழைக்கப்பட்டால், அவனின் கணவர் கோபித்து கொண்டாலோ இந்த நேரத்தில் அந்த பெண் எப்படி நடந்து கொள்வாங்கன்னா, கணவனை நெருங்கி அந்த பெண் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் எப்படி ஹதீஸ்ல வருது, அந்த கணவனை நெருங்கி அந்த பெண் சொல்வாங்களாம், இதோ என் கைகளை கொண்டு உங்கள் கைகளை கோர்த்து கொண்டேன், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், நீங்கள் எனக்கு நோவினை செய்தீர்கள், சில நேரங்கள் நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து விட்டது, என் மீது நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள், ஆனால் இருந்தாலும் கையை பிடிச்சு உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் என்னை கொண்டு திருப்தி அடையும் வரை நான் தூக்கத்தால் என் கண்களுக்கு மை தீட்ட மாட்டேன் என்று எந்த பெண் சொல்கிறாரோ அந்த பெண் தான் சொர்க்கத்து பெண் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பார்க்குறோம், சண்டை வந்துருச்சா வரிஞ்சு கட்டி நிற்கிறது. அது எப்படி நீங்க சொல்வீங்க? என்ன அப்படின்னு என்ன செய்யறது? கணவன்மார்கள்ட்டே அப்படி போல்டா நிற்கிறது. சண்டை சச்சரவுகள் அப்படி பக்கத்து வீடெல்லாம் கேட்கிற அளவுக்கு சண்டைகள் சச்சரவுகள். ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அது பெருசா வெடிக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. சண்டைகள் வருவது யதார்த்தம், பிரச்சனைகள் வருவது யதார்த்தம். ஆனால் மீண்டும் கணவனோடு அது போய் சுமூகமாகி நாம் இறங்கி போவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, கைருன் நிசாய், பெண்களில் சிறந்த பெண் யார் தெரியுமா? அல்லத்தி தசர்ருஹு இதா நலர, கணவன் பார்த்தால் அந்த பெண்ணின் மூலமாக சந்தோஷம் ஏற்படும். ஆக அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு சாலிகான பெண் அல்லாஹ் எனக்கு நசீபாக்கி இருக்கிறான். இப்படி கணவன் பார்த்தாலே மகிழ்ச்சி அடைகிற ஒரு பெண் பெண்களில் சிறந்தவர். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதுதிஉஹு இதா அமர, கணவன் ஏதேனும் கட்டளையிட்டால் அதற்கு வழிபடுவாள். வலா துகாலிஃபுஹு ஃபீ நஃப்ஸிஹா வலா மாலிஹா பிமா யக்ரஹ், தன் விஷயத்திலும் தன் செல்வத்தின் விஷயிலேயும் வெறுக்கத்தக்க எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டாள்.
அவர்கள்தான் பெண்களில் சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல இன்னும் கடுமையான வார்த்தையே சொல்லுது, எந்த பெண் கணவனுக்கு வழிபடவில்லையோ அந்த பெண்ணுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கணவனுக்கு மாறு செய்த பெண்ணுடைய அந்த தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் என்றால் கணவன் விஷயத்தில் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் வழிகாட்டி இருக்காங்க. நம்ம சிந்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பெண்கள் வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெண் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அன வாஃபிதத்து நிசாஇ இலைக்க, நான் ஒட்டுமொத்த பெண்களுக்கு தூதரா வந்திருக்கிறேன். எல்லா பெண்களும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க சொன்னாங்க, எல்லாருக்கும் ஒரு நாயிபா இருந்து நான் கேட்க வந்திருக்கேன் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு அந்த பெண் ஆரம்பிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹு ரப்புர் ரிஜாலி வ ரப்புன் நிசா. அல்லாஹ் ஆண்களுக்கும் அவன் தான் இறைவன், பெண்களுக்கும் அவன் தான் இறைவன். வ ஆதமு அபுர் ரிஜால் வ அபுன் நிசா. ஆதம் நபி ஆண்களுக்கும் அவங்க தான் தந்தை, பெண்களுக்கும் அவங்க தான் தந்தை. அடுத்து ரசூலுல்லாஹ் அவங்க அழகா சொல்றாங்க பாருங்க, அந்த பெண் பஅஸல்லாஹு இல ரிஜாலி வ இல நிசா. யா ரசூலுல்லாஹ் உங்களை அல்லாஹ் தூதரா ஆண்களுக்கும் அனுப்பியிருக்கான், பெண்களும் அனுப்பியிருக்கிறான். ஆனா ஆண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போய் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறாங்க. பெண்களுக்கு இருந்த ஆர்வம் பாருங்க. நம்ம பெண்களுக்கு அல்லாஹ்வுத்தால அப்படிப்பட்ட ஆர்வத்தை அல்லாஹ் நசீபாக்கணும். அவங்க கேள்வியை பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்காம எப்படி அழகா கேட்குறாங்க பாருங்க. அல்லாஹ்வும் ஆண்களுக்கும் அவன் தான் இறைவன், பெண்களுக்கும் அவன் தான் இறைவனா? ஆதம் நபி ஆண்களுக்கும் அவங்க தான் தந்தை, பெண்களுக்கும் தந்தை அவங்க தானா? நீங்க ஆண்களுக்கும் ரசூலா அனுப்பப்பட்டிருக்கீங்க, பெண்களுக்கும் ரசூலா அனுப்பப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த மார்க்கத்தில் ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போய் அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் ஷஹீதான பிறகு அவங்க மௌத்தானாலும் உயிரோடு இருக்கிறார்கள் கபரிலே என்று அல்லாஹ் குர்ஆன்ல சுப செய்தி சொல்றான். ஆனா எங்களுக்கு அந்த நசீப் இல்லையே, எங்களுக்கு அந்த வாக்கியம் இல்லையே, எங்களால் போரிலே கலந்து கொண்டு எங்கள் உயிரை கொடுப்பதற்கான அனுமதி இல்லையே, ஆண்கள் தான் சண்டையிடுவதற்கு அனுமதி, நாங்க போருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான், எங்களுக்கு அந்த நசீப் இல்லையே, ஆனால் அவர்களுக்கு அந்த கூலி கிடைத்து விடுகிறதே என்று நாங்கள் என்ன செய்யறது? எங்களுக்கு என்ன, அந்த ஆண்களுக்கு ஹிதுமத் செய்யறது, அவங்களுக்கு தயார் பண்றது, இதில் எங்களுக்கு என்ன கூலி என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், அக்ரி அன் நிசா அன்னி அஸ்ஸலாம். நீங்க எல்லா பெண்களுக்காக வந்து எனக்கிட்ட சலாம் சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க, என்னுடைய சலாத்தை எல்லாருக்கும் நீங்க எத்தி வைங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய ஆர்வத்திலே அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன பதில பாருங்க, வகூலி லஹுன்ன, அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீங்கள் சொல்லி விடுங்கள், இன்ன தாஅத ஸௌஜி தஅதிலு மா ஹுனாக. ஆண்கள் போரிலே போய் ஷஹீதாகி தங்கள் உயிரை கொடுத்து ஷஹாதத் என்கிற அந்தஸ்தை அடைகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கணவனுக்கு வழிபடுவதிலே வைத்திருக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவனுக்கு வழிபடுகிற விஷயத்திலே அல்லாஹ் போருக்கு ஆண் சென்று கிடைக்கிற நன்மை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கிறான். ஆனா என்ன, கலீலும் மின்குன்ன தஃபாலுஹு, உங்கள குறைவான பேர் தான் அதை செய்யறீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பெண்ணிட்ட என்ன சொன்னாங்க, நீங்க போருக்கு போகாமலேயே கணவனுக்கு வழிபடுவதன் மூலமாக அந்த நன்மையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள், ஆனால் உங்களில் குறைவானவர்கள் தான் அதை செய்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அந்த பெண்ணிடையே சொன்னதை செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த ஹதீஸ்ல பார்க்கும்போது பெண்களுக்கு அமலின் மீது இருந்த ஆர்வம் தெரிகிறது. நன்மையை ஆண்களை விட கொள்ளையடிக்க வேண்டும் என்பதனுடைய ஆர்வம் இருந்தது. ஆனால் ஆண்கள் அடைகிற எத்தனையோ நன்மைகளை கணவனுக்கு வழிபடுகிற விஷயத்திலே அந்த நன்மை கிடைத்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்ன ஹதீஸை பார்க்கிற போது இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம் கணவன் பேணுகின்ற விஷயத்திலே, நம் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே, நம் குடும்பத்தை சரிவர வழி நடத்துகிற விஷயத்திலே கவனமாக இருக்கிறார் என்று மனதில் நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு கணவன்மார்களுடைய விஷயத்துல சொல்றாங்கன்னா,
இன்னைக்கு நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல அல்லாஹ் பெரிய கிருபை, நிறைய மதரசாக்கள் இருக்கிறது. ரவுலத்துல் ஜன்னால ரொம்ப ரொம்ப அழகான முறையில் பெண்களுக்கு தர்பியத் தர்றாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, படித்து ஒரு டிகிரி வாங்கிட்ட ஒரு மமதம் வந்துடுது. நாங்கள்லாம் யாருக்கும் அடங்கினவங்க கிடையாது, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதனால் கணவனுக்கு அது கட்டுப்பட்டு நடக்கிற, குடும்பத்தை சரியாக வழிநடத்துகிற ஒரு பணிவான பெண் இன்னைக்கு ரொம்ப கிடைக்காம போயிடுச்சு. ஆண்கள் இருக்கிறாங்க, ஆண்களுக்கு தோதுவான பெண்கள், இது போன்ற குடும்ப பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சரிவர வழிநடத்துகிற சாலிகான பெண்கள் குறைந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு பாருங்க, கணவன் ஊரிலே இருக்கிற போது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நஃபீலான நோன்பு கூட நோக்க கூடாது என்கிறார்கள். லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஹுவ ஷாஹிதுன் இல்லா பிஇذنி. கணவனின் அனுமதி இல்லாமல் கணவன் ஊரிலே இருக்கிற போது நஃபீலான நோன்பு கூட நோக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு பெண்ணை ஒரு ஆண் தன் படுக்கைக்கு அழைத்து அந்த பெண் மறுத்து கோபத்தில், கணவன் மேல இருக்கிற கோபத்திலே அவள் மறுத்தால் கூட அவள் காலையில வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்து கொண்டிருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ஹதீஸ் இன்னைக்கு என்ன செஞ்ச சொகுசு வாழ்க்கை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த சொர்க்கத்தினுடைய தலைவியாக இருக்கிற சையதத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது யோசியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மகள் ஈரக்கொலை துண்டு என்றார்கள். அலி ரலியல்லாஹுடைய மனைவி அவர்கள். ஆனால் ஃபாத்திமா நாயகியின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். சிந்தித்து பாருங்கள். ஃபாத்திமா நாயகி அவர்கள் வீட்டில் மாவு, இன்னைக்கு சின்ன பொருள் போயிட்டாலும் கணவனுடைய செலவை அறிஞ்சு இது இல்லை. என்னங்க கிரைண்டர் வாங்கி தருவீங்களா, வாங்கி தர மாட்டீங்களா, என்னங்க இப்படி மிரட்டுறாங்க. இன்னும் வாஷிங் மிஷின் கையிலலாம் துவைக்க முடியாது, வாஷிங் மிஷின் அடிக்கடி ரிப்பேர் இருக்கு, புது வாஷிங் மிஷினை இறக்கியே ஆகணும், இல்லைன்னா வீட்டில் பெரிய ரெண்டாயிருது, வீடே பிரச்சனை கூடமாகிறது. ஃபாத்திமா நாயகியை சிந்தித்து பாருங்கள். ஃபாத்திமா நாயகி வீட்டிலே மாவரைக்க, அந்த காலத்தில் மாவரைக்கக்கூடிய திரிகை, அந்த திரிகையை சுற்றியதால் அவர்களின் கைகளில் காய்ப்பு உண்டாகிவிட்டது, வடுக்கள் விழுந்து ஆகிவிட்டது. அவங்க கூட்டுறதுனால அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் அழுக்காகிவிட்டது. அவர்கள் தண்ணீர் தூக்குவதனால் அவர்களுடைய நெஞ்சிலெல்லாம் அவர்களுடைய அடையாளம் பதிந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போரின் மூலமாக அடிமைகள் சில பேர் கிடைச்சாங்க, அடிமை பெண்கள் கிடைத்திருக்கிறாங்கிற செய்தி கேள்விப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா நாயகிய அனுப்புறாங்க, உங்க தந்தைகிட்ட போய் சில கைதிகள் வந்திருக்கிறாங்க, அந்த கைதிகளை நீங்க கூட்டிட்டு வாங்க, அனுமதி கேட்டு வீட்டு வேலைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. ஆனா ஃபாத்திமா நாயகி தன்னுடைய தந்தை இடத்துல கேட்பதற்கு ஒரு வெட்க உணர்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்பதற்கு வெட்க உணர்வு. அந்த வெட்கத்தின் காரணமாக கேட்பதை விட்டு அவர்கள் தடுத்து விட்டார், கேட்க முடியல. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க மக ஃபாத்திமாவுக்கு உதவி ஒத்தாசையத்துக்கு ஒரு பணியாளர் தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமாவுக்கு ஒரு பணியாளரை வழங்கலை. என்ன தெரியுமா செஞ்சாங்க? சொன்னாங்க, ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹு வைத்துக்கொண்டு சொன்னார்கள், நீங்கள் விரும்பியதை விட உங்களுக்கு சிறந்த ஒன்றை நான் கற்றுக் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நீங்க விரும்பியது ஒரு பணியாளர், வீட்டு வேலைக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆளு, இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா? யா ரசூலுல்லாஹ், கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன போது, நீங்கள் படுக்கைக்கு செல்கிற போது 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், இது உங்களுடைய அடிமை பெண்ணை விட சிறந்தது உங்களுக்கு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பாருங்க, நம்ம எவ்வளோ நமக்கு காசு பணம் லைட்டாக நமக்கு இருந்தாலே நம்ம வீட்டில் எந்த பொருளை இறக்கலாமா, எப்படி ஈஸியாக என்ன செய்யலாம், சமைக்கிறதுக்கு என்ன பொருளை இறக்கலான்னு பிளான் போடுறோம். ஆனால் சொர்க்கத்தின் தலைவை ஃபாத்திமா நாயகி வீட்டு வேலைக்கு ஆள் கேட்ட போது, ஆள் கொடுப்பதற்கு அமைப்பு இருந்த போதும் நபி அவர்கள் தன் மகளுக்கு கற்றுக் கொடுத்தது திக்ரைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். இது எத்தனை பெண்கள் இன்னைக்கு இதனாலேயே வீட்டில் சண்டை, இதனாலேயே தலாக், இதனாலேயே வீட்டில் பிரிவு ஏற்படுவதை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பெண்களாக இருப்பதை விட்டு நம்முடைய பெண்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நேரம் கடந்துகிட்டே இருக்கு, பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம், நிறைய செய்திகள் மணிக்கணக்கில் பேசுவதற்கு இருக்கிறது. ஒரு 2 செய்தியோடு நான் முடித்து விடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம்.
சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு ஆண் தன் குடும்பத்தை பற்றி கேட்கப்படுவான், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய விஷயத்திலேயும் தன்னுடைய குழந்தையினுடைய பொறுப்பு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்கப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்ம கணவன் சரிங்க ஹஸரத், கணவனுக்கு வழிபடணும் சொல்றீங்க, ஆனா கணவன் சரியில்லையே, எப்படி வழிபடுவது? அவரை திருத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி முயற்சி செய்ய வேண்டும். அவர் தியேட்டருக்கு கூப்பிடுறாரு, நம்மளும் தியேட்டருக்கு போயிடக்கூடாது. அவர் படத்துக்கு கூப்பிடுறாரு, நம்மளும் படத்துக்கு போயிடக்கூடாது. அவர் ஹராமான காரியங்களை செய்வதற்காக எப்படி அவரை மைனஸ் பாயிண்ட், அவருடைய அந்த ஹிக்மத்தா எப்படியாவது அவரை தொழுகையாளியாக மாற்ற வேண்டும். குடும்பத்தினுடைய நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நான் பதிவு செய்கின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ராத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. எந்த பெண்? காமத் மினல் லைல், இரவுல அவள் எந்திரிக்கிறாள், இரவுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவள் எந்திரிக்கிறாள். ஃபஸல்லத், அவள் தொழுகிறாள், தொழுதுவிட்டு வஐகலத் ஜௌஜஹா, தன் கணவரை எழுப்பி விடுகிறார். ஃபஇன் அபா, தன் கணவன் மறுத்தால், அவன் ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு எந்திரிக்க மறுத்தால், பாசமாக நலஹத் ஃபி வஜீஹில் மா, அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டா அந்த அன்போட பாசத்தோட, நீ அடிச்சிருவாருன்னு சொல்ற மாதிரி இருக்குது, லைட்டா பாசத்தோட அப்படி தெளித்து எப்படியாவது கணவனை தொழுகைக்கு எழுப்பி விடுகிறாரே, அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவன் இரவிலே எந்திரிக்கிறான், தொழுகிறான், தன் மனைவியை எழுப்பி விடுகிறான், அவள் மறுத்தால் அவனுடைய முகத்திலே லைட்டா தண்ணியை தெளித்து எழுப்பிவிட்டு தொழுகைக்கு எழுப்பிடுகிறாரே, அந்த ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அல்லாஹ் தீனை ஹயாத்தாக்குகிற ஒரு தைரியமான, ஒரு சாலிஹான, ஒரு 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 எல்மை மிக்க ஆளுமையான பெண்களாக அல்லாஹ் நம்முடைய பெண்களை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பொறுப்பில் இருக்கிற நம்முடைய இந்த பிள்ளை செல்வங்களை பிஞ்சிலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான வழிகாட்டுதலையும், மார்க்க நெறியும், குர்ஆனுடைய வழிகாட்டுதல், நபியினுடைய வழிகாட்டுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சொர்க்கத்து பிள்ளைகளாக ஆக்குகிற ஒரு பெண்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் நிறைய, 12 பக்கத்துக்கு இருக்குது, நிறைய பேசுனா பேசிக்கொண்டே இருக்கலாம். அடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு வாய்ப்பை, இன்னும் பல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாழக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக, ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்து, எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் கபரிலேயும் வெற்றியடையக்கூடியவர்களாக, சொர்க்கத்திலே நாளைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரௌலத்துல் ஜன்னா மதரசா நிர்வாகிகள் உஸ்தாதுமார்களுக்கும், அதே போன்ற ஹெல்ஃபுல் ஃபுலூல் இளைஞர் சேவை குழு, அதே போன்று இத்திஹாது சாதாத் என்று அந்த மதரசாக்களுடைய கூட்டமைப்பினுடைய அந்த நிர்வாகிகளுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பயான்கள் நடைபெறும். ஏதாவது ஒரு மார்க்க ரீதியான பயான் நிகழ்ச்சிகளோ, தர்ஸ் ரீதியாக இருந்தாலோ, ஹெல்ஃபுல் ஃபுலூல் என்கிற இளைஞர் சேவை குழு கம்பத்திலே உருவாக்கப்பட்டு இளம் ஆளுங்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு சேவைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த அவர்கள் நிறைய ஹிதுமாத்துகளை செய்வதற்கும் வழிநடத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று இந்த மதரசாக்களுடைய கூட்டமைப்பு என்று கேள்விப்பட்டோம். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டமைப்பு அல்லாஹ் பொருந்தி கொண்டு நிறைய திட்டங்களை வைத்திருப்பதாக கேள்விப்பட்டோம். அந்த திட்டங்கள் எல்லாம் செயலில் கொண்டு வந்து இந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நேர்வழி மிக்கவர்களாக, ஹிதாயத்து பெற்றவர்களாக,
சாலிஹானவர்களாக, வழிகேட்டை விட்டு பாதுகாப்பு பெற்ற ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி பெண்களாக அல்லாஹ் ஆகுவதற்கு நம்முடைய மதரசாவையும் இந்த கூட்டமைப்பையும் அல்லாஹு தஆலா ஒரு உதவியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.